குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு கேஎஃப்ஐஎஸ் அகாடமி. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து என்இஎம்எஸ் 2025க்கு நம்ம பர்டிகுலராக மேட் பேப்பருக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 30 டாபிக்ஸ் இருக்குது. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து 2 பார்ட் வீடியோஸ் மூலியமாக ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து இன்னொரு ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சிலபஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து தேர்ட் டாபிக் முடிச்சிருந்தோம். ஓகேங்களா? யூனிட் 3 முடிச்சிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து யூனிட் 7. ஓகேங்களா? ஸோ ஆட் ஒன் அவுட், அதில் வந்து பர்டிகுலராக வேர்ட் பேஸ் பண்ணி ஆட் ஒன் அவுட் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம டாபிக்ல போகலாம். ஓகே, இதை நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஆட் ஒன் அவுட் வேர்ட் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ வேர்டுன்னா அது இங்கிலீஷில் உள்ள வார்த்தைகள். ஸோ அந்த வார்த்தைகளில் வந்து இருக்கக்கூடிய டிஃப்ரெண்டான ஒன்று. ஆட் ஒன் அவுட்னா எப்படின்னா, ஒரு நாலு நாலு வார்த்தைகள் இல்லை 4 நம்பர் 4 பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 4 பிக்சர் 4 நம்பர் 4 வேர்டு. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வந்து வேர்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆட் ஒன் அவுட் தான் பார்க்க போகிறோம். இதில் 4 வார்த்தைகள் இருக்கு. இங்கே பாருங்க, சிங்கம், புலி, மான், சிறுத்தை. இப்போ 4 வார்த்தைகள் இருக்கு. இந்த 4 வார்த்தைகள்ல 3 வார்த்தைகள் வந்து ஏதாவது ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஏதாவது லாஜிக் இருக்கும். இந்த ஒரு வார்த்தை மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும். பாக்கியில் 3 விஷயத்துல இருந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். அதை தான் நம்ம ஆன்சராக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ்லேயும் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. நான் இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு சொல்றேன். ஸோ இங்கிலீஷ்ல தமிழில் தான் நான் ஃபுல்லாக படிப்பேன் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் தமிழில் அதோடைய வார்த்தைகளையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பல நேரங்களில் வந்து தமிழில் எழுதுறதோட இங்கிலீஷில் எழுதுறது வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. சில நேரம் அந்த தமிழ் வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இங்கிலீஷில் தான் பொதுவாக கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க, அதை தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது சில நேரம் தமிழில் வந்து தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி ரொம்ப தமிழாகவும் இருந்தாலும் சில வார்த்தைகள் உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? இதில் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள் கிடையாது. 8th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டால புரிஞ்சுக்கக்கூடிய வார்த்தைகள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து இங்கிலீஷ் பேஸ் பண்ணி உங்களுக்கு நடத்துகிறேன். தமிழ்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லயன், டைகர், டீர், சீட்டா. ஸோ மேலே தமிழ்லையும் இருக்கு. சிங்கம், புலி, மான், சிறுத்தை. இது நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. சிங்கம், புலி, சிறுத்தை இது எல்லாமே வந்து கார்னிவோர்ஸ். கார்னிவோர்ஸ்னா ஒரு ஊன்உண்ணிகள் சொல்லுவாங்க தமிழ்ல. ஒரு விலங்கை கொன்று சாப்பிடக்கூடிய விலங்குகள். ஓகேங்களா? சிங்கம், புலி, சிறுத்தை எல்லாம். மான் மட்டும் எப்படி இருக்கும்? தாவர உண்ணி. மான் வந்து தாவர உண்ணின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஹெர்பிவோர்ஸ். ஸோ ஓருங்கிறது உண்ணிகளை குறிக்கும். ஓகே, உணவாக எடுத்துக்கக்கூடியது. கார்னிவோர்ஸுங்கிறது ஒரு விலங்கை கொண்டு சாப்பிடக்கூடியது. ஹெர்பிவோர்ஸ்ங்கிறது தாவரங்களை வந்து சாப்பிடக்கூடியது. ஓகேங்களா? இதுல இருந்து நீங்க பார்க்கும் போதே இதுல ஆட் ஒன் அவுட் எது? ஸோ மான் தான். ஏன்னா சிங்கம், புலி, சிறுத்தை இது மூணுமே வந்து ஊன் உண்ணிகள். ஓகேங்களா? மான் முட்டை என்னது? தாவர உண்ணி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? மான். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுல நீங்க பார்த்தாலே தெரியும். பேருந்து, கூடுந்து, மகிழுந்து, தொடர்வண்டி. இப்போ நீங்க பேருந்துனா பஸ்ன்னு சொல்லிடுவீங்க, தொடர்வண்டினா ட்ரெயின் சொல்லிடுவீங்க. இப்போ கூடுந்து மகிழுந்து அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ மகிழுந்து அப்படின்னா கார், கூடுந்து அப்படின்னா வேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இவ்வளோ பியூர் தமிழ் எழுதும் போது நம்மளுக்கு இதே மாதிரி இந்த வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ அதோட பெட்டர் வந்து பஸ்ஸு, வேனு, காரு, ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஆட் ஒன் அவுட் நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ பஸ்ஸு, வேனு, கார் இது மூணுமே வந்து ரோட்ல ஓடக்கூடியது. ஓகேங்களா? சாலையில வந்து ஓடக்கூடியது, ரோட்வேஸ்ல ஓடக்கூடியது. ட்ரெயின் மட்டும் எதில் ஓடும்? ட்ராக்ல ஓடும். ஓகேவா? இருப்பு பாதையில ஓடும். ஓகேவா? அப்போ வந்து இதுல வந்து டிஃப்ரெண்டான ஒன்று வந்து ட்ரெயின் தான். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம போகும்போது அந்த கொஸ்டினை பாஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கான ஆன்சர் வந்து நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ தேர்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டின் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 அப்படின்னா தேர்டுக்கு வந்து ஆப்ஷன் 3 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ செகண்டுக்கு வந்து ஆன்சர் வந்து 4னா செகண்டுக்கு வந்து ஆன்சர் 4 அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த இது பாருங்க, அடுத்த கொஸ்டின். புஷ், ஜம்ப், திங்க், ரன். புஷ், ஜம்ப், திங்க், ரன். புஷ்னா நான் தள்ளுறது, ஜம்ப் அப்படின்னா குதிக்கிறது, திங்க் அப்படின்னா யோசிக்கிறது, சிந்தித்தல் அப்படின்னு சொல்லுவாங்களா, திங்க் பண்றதுன்னு சொல்லுவாங்களா, சிந்திக்கிறது. ஸோ ரன் அப்படின்னு அது ஓடுதல். இதுல வந்து ஆட் ஒன் அவுட் எது? ஸோ திங்குங்கிறது தான் ஆட் ஒன் அவுட். ஏன் அப்படின்னா புஷ், ஜம்ப், ரன் எல்லாமே வந்து பிசிக்கல் ஒர்க். ஓகேவா? ஸோ உடல் உழைப்பு, உடல் வேலைகள் மூலியமா பண்றது. புஷ் பண்ணது கையை வச்சு புஷ் பண்ணணும், ஜம்ப் பண்ணா குதிக்கணும், காலை வச்சு குதிக்கணும், ரன் அப்படின்னா ஓடணும். இதுல வந்து பிசிக்கல் பாடி வந்து ஒரு ஃபுல்லா வந்து ஒர்க் ஆகும்.
ஆனா திங்குங்கிறது மூளைக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிந்திக்கிறது. ஓகேவா? மனசு சம்மந்தப்பட்டது. இது இது பாக்கி இருக்கக்கூடிய 3 வந்து பிசிக்கல் ஒர்க்கு. ஸோ சிந்தித்தல், அதாவது திங்குங்கிறது என்னது? மென்டல் ஒர்க். ஓகேவா? மைண்ட் ஒர்க்கு. இதுல வித்தியாசமா இருக்கிறது என்னது? திங்க் தான். ஓகேவா? சரி, ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் போலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் வந்து நீங்க வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களே யோசிங்க. உங்களுடைய ஆன்சர் வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. இது பாருங்க. ஸ்னேக், டவ், பீகாக், பேரட். ஸ்னேக்னா உங்களுக்கு தெரியும், பாம்பு. டவ், டவ்னா புறா. பீகாக் அப்படின்னா மயில். பேரட் அப்படின்னா கிளி. ஓகேங்களா? அப்போ 4 பறவைகள் பத்தி, சாரி, இதுலயும் நான் சொல்லிட்டேன், ஆன்சர் நானே சொல்லிட்டேன். இதுல வந்து பாம்புங்கிறது மட்டும் ரெப்டைல். ஓகேங்களா? ஊர்வன. பாக்கி இருக்கக்கூடிய புறா, மயில், கிளிங்கிறது பேரட். ஓகேவா? பேட்ஸ், பறவைகள். ஸோ புறா, மயில், கிளிங்கிறது பறவைகள். பாம்புங்கிறது ஊர்வன, ஊர்வன இனத்தை சேர்ந்தது. ஓகேவா? ரெப்டைல். இங்க வந்து ஆட் ஒன் அவுட். என்னது? ஸ்னேக் தான் ஆட் ஒன் அவுட். ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையா பாருங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி தெரிஞ்சா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், திரும்ப பேக் வந்து வீடியோ பேக் வந்து நீங்க பாருங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபிஃப்த் கொஸ்டின் போலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. தமிழ், தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், மலையாளம். தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், மலையாளம். தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா ஆங்கிலம், சயின்ஸ் அப்படின்னா அறிவியல், மலையாளம் அப்படின்னா அது மலையாளம் ஒரு லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பார்த்தோன்னா நீங்கள் பெரும்பாலும் சிலர் தப்பு பண்ணிடுவீங்க. இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். கரெக்டாக யோசிச்சீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் பெரும்பாலும் என்ன யோசிப்பீங்கன்னா, தமிழ், தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ் இது எல்லாமே ஒரு சப்ஜெக்ட். ஸ்கூலில் வரக்கூடிய சப்ஜெக்ட். தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ்லாம் சப்ஜெக்ட். மலையாளங்கிறது சப்ஜெக்ட் கிடையாது. அதனால் வந்து இது ஆட் ஒன் அவுட் வந்து மலையாளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிலர் போட்டுருவீங்க. நல்லா பொறுமையாக யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தமிழ், தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் இது மூணுமே ஒரு லாங்குவேஜ். சயின்ஸுங்கிறது லாங்குவேஜ் கிடையாது, சப்ஜெக்ட். எனக்கு டிஃப்ரெண்ட் ஆனது வந்து சயின்ஸ் தான். இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? ஆன்சர் 3 சயின்ஸ் தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஏன்னா தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் இது எல்லாமே லாங்குவேஜ். எல்லாமே என்னது? லாங்குவேஜ், ஒரு மொழி. ஸோ நீங்கள் ஜென்ரலாக வரிசையாக பார்த்தோம்னா தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ்லாம் சப்ஜெக்ட். மலையாளங்கிறது வேற என்னமோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆர்டர் அவுட் வந்து மலையாளம்னு போடுவீங்க. அது தப்பு. கொஞ்சம் யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ 4 வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா 3க்கு காமனான ஒரு விஷயம் இருக்கும். 4வது ஒன்று வந்து வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சயின்ஸுங்கிறது சப்ஜெக்ட். அது நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ எக்ஸசைஸில் வந்து சில சம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஊட்டி, ஏற்காடு, ஏலகிரி, சிம்லா. ஸோ இதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் என்னன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வீடியோ பாஸ் பாஸ் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஊட்டி, ஏற்காடு, ஏலகிரி, சிம்லா. ஸோ இந்த 4மே பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு இடத்த குறிக்கும், இடத்துடைய பேர். ஓகேவா? ஊட்டி இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. ஏற்காடு இதுவும் தமிழ்நாட்டில் இருக்கு. ஏலகிரி இது தமிழ்நாட்டில் இருக்கு. சிம்லா, சிம்லாங்கிறது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஓகேவா? இது 4க்குமே காமனான விஷயம் என்னன்னா இது எல்லாமே வந்து ஹில் ஸ்டேஷன். ஓகேவா? ஹில் ஸ்டேஷன், பனிமூட்டமாக இருக்கக்கூடிய ஏரியா, மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஊர். ஓகேவா? பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் கோடை காலங்களில், வெயில் காலங்களில் என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்க இருக்கக்கூடிய ஊரில் வந்து ஹீட்டாக இருக்கும். அப்போ ஹில் ஸ்டேஷன் போனால் கொஞ்சம் குளிராக இருக்கும். அதனால வெக்கேஷன் என்ன பண்ணுவாங்க? பெரும்பாலும் நம்ம லீவ், ஸ்கூல் லீவ்னு விடும்போது கோடை கால வாழ்விடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து போவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன் தான் ஊட்டி, ஏற்காடு, ஏலகிரி. ஊட்டிங்கிறது நீலகிரியில் இருக்கு. ஏற்காடுங்கிறது சேலம் டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இந்த 3மே எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கு. சிம்லாங்கிறது எங்க இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. ஓகேங்களா? வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் சிம்லா. ஸோ இது 3மே தமிழ்நாட்டில் இருக்கு. 4வது வந்து தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கு. ஸோ வட இந்தியாவில் இருக்கு. அதனால தான் இதுக்கு கரெக்டான, இதுக்கு வந்து ஆட் ஒன் அவுட் என்னது? சிம்லா தான் கரெக்டான ஆட் ஒன் அவுட். ஆனால் இது 4க்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. இது 4மே ஹில் ஸ்டேஷன். ஓகேவா? நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த இடங்கள்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சிம்லா எங்க இருக்குன்னு தெரியலனா கூட இதை பார்த்தாலே தெரியும். ஊட்டி, ஏற்காடு, ஏலகிரி இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன். நீங்க எப்பயா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ தெரியலைன்னா கூட இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ செகண்ட் கொஸ்டின் போலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க.
ஓகே, இப்போ ஆன்சர் பார்ப்போம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், டிசம்பர் மொத்தம் 4 இருக்கு. எல்லாமே மாசங்கள் குறிக்கிறது. ஓகேவா? 4க்குமே காமனா உள்ள ஒரு விஷயம் வந்து 4மே மாசத்த தான் குறிக்குது. இப்போ இதுல வந்து நீங்க இந்த மாசத்துல என்ன வித்தியாசம் இருக்கு? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், டிசம்பர். ஸோ ஒவ்வொன்றிலும் எத்தனை நாட்கள் இருக்குன்னு பாருங்க. ஜூன்ல எத்தனை நாள் இருக்கும்? ஜூன்ல வந்து 30 நாள் இருக்கும். ஜூலைல 31 நாள் இருக்கும். ஆகஸ்ட்லயும் 31 நாள் இருக்கும். டிசம்பர்லயும் 31 நாள் இருக்கும். ஸோ இப்போ இதுல ஆட் அவுட் எது? ஜூன் தான் ஆட் அவுட். ஏன்னா ஜூன்ல மட்டும் அந்த ஒரு மாசத்துக்கு 30 நாள் தான் இருக்கு. ஜூலை, ஆகஸ்ட், டிசம்பர் எல்லாத்துலயுமே வந்து 31 நாட்கள் இருக்கு. ஸோ உங்க ஸ்கூல்ல வந்து இந்த மணிக்கட்டை மடக்கி வச்சு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ மேட்ல வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே வந்து 31 மாதம், 31 நாட்கள் இருக்கும். பள்ளத்துல வரக்கூடிய எல்லா மாதங்களையும் வந்து ஒன்று 30 இருக்கும். பிப்ரவரி மாசமா இருந்தால் மட்டும் 28 இல்லைன்னா 29 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்க பார்க்கும்போது ஜூன்ல மட்டும் 30 வரும். ஜூலை, ஆகஸ்ட், டிசம்பர்ல 31 நாட்கள் வரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது? ஆடம் அவுட் எது? ஜூன் தான் ஆடம் அவுட். ஓகேங்களா? ஓகே. தேர்ட் கொஸ்டின் போலாம். தேர்ட் கொஸ்டின் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். உருளைக்கிழங்கு, அதாவது பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், ரேடிஸ், ஆனியன். பொட்டேட்டோனா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் அப்படின்னா காலிஃப்ளவர். ஓகேங்களா? ரேடிஸ் அப்படின்னா முள்ளங்கி, ஆனியன் அப்படின்னா வெங்காயம். இதுல நீங்க நீங்க நாளையுமே பார்க்கும்போது இதுல வந்து ஆடம் அவுட் எதுனா எது வரும்? காலிஃப்ளவர் தான் வரும். ஏன் காலிஃப்ளவர் வரும்? இதையும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஏன் காலிஃப்ளவர் வருது? ஸோ பொட்டேட்டோ, ரேடிஸ், ஆனியன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தரைக்கு கீழே வளரக்கூடிய ஒரு உணவுப் பொருள். ஓகே, வெஜிடபிள்ஸ். காலிஃப்ளவர் மட்டும் தரைக்கு மேலே வளரும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோங்கிற தண்டு தண்டு பகுதி வந்து உணவுப் பொருளாக இருக்கும். ரேடிஸும் தண்டு பகுதி தான். ஆனியனும் தண்டு இல்லைன்னா வேர் பகுதியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ காலிஃப்ளவர் மட்டும் என்னதுன்னா ஒரு தாவரத்துடைய பூ. காலிஃப்ளவர்ன்றது ஒரு வகையான பூவுடைய தான், ஒரு தாவரத்துடைய பூவை தான் நம்ம உணவாக பார்க்குறோம். ஓகேங்களா? இது 4மே உணவுப் பொருள் தான். 4மே வெஜிடபிள் தான். ஆனால் இதுக்குள்ள வித்தியாசம் என்னது? 3 பொருட்கள் வந்து பூமிக்கு அடியில் விளையக்கூடியது. பாக்கி 3மே வந்து தண்டு பகுதி. ஒரு தாவரத்துடைய தண்டு பகுதி. இது மட்டும் என்னது? ஃப்ளவர் பார்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஆட் அண்ட் அவுட் வந்து காலிஃப்ளவர் தான். ஓகே. ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். ஃபோர்த் கொஸ்டின் வந்து நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். ரைட், ப்ளே, ரன், திங்க். ஸோ ரைட்னா எழுது, பிளேனா விளையாடு, ரன் அப்படின்னா ஓடுது, திங்க் அப்படின்னா சிந்தித்தல். ஓகேவா? நம்ம ஏற்கனவே மேலே ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதே மாதிரி தான். ஸோ ரைட், பிளே, ரன் இது எல்லாமே ஃபிசிக்கல் ஒர்க். ஓகேவா? ரைட்னா எழுதுறது, எழுதணும். இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. ஓகேவா? உடல், அதாவது நம்ம பாடி பார்ட், ஹேண்ட் வந்து ஒர்க் பண்ணுறது. ப்ளே அப்படின்னா உடம்பே ஒர்க் பண்ணணும். ஓடுவோம், ஏதாவது ஒன்று பிடிப்போம், எடுப்போம். இது எல்லாமே வந்து ப்ளேங்கிறது ஒரு ஃபிசிக்கல் ஒர்க். ரன்னுங்கிறது ஓடுறது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஒர்க்கு. இந்த திங்குங்கிறது மட்டும் என்னது? மைண்ட் ஒர்க். ஓகேவா? மென்டல் ஒர்க்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஆட் ஒன் அவுட் எதுனா அது? திங்க் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. சிங்கம், பூனை, நாய், பாம்பு. இது தமிழ்ல ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்ல உள்ளது வந்து இதை விட்டுருங்க. தமிழ்லேயே பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ சிங்கம், பூனை, நாய், பாம்பு. ஸோ சிங்கம், பூனை, நாய் இது எல்லாமே அனிமல்ஸ். ஓகேவா? இது எல்லாமே, சாரி, பாம்புமே வந்து அனிமல் தான். ஸோ அனிமலே வந்து நீங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? விலங்குகளை வந்து மேமல்ஸ், மேமல்ஸ், ரெப்டைல்ஸ், அது மாதிரி பேட்ஸ்ம்பாங்க, இல்லைன்னா ஏவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏவ்ஸ். அப்புறம் என்ன பிடிப்பாங்க? ஃபிஷஸ். ஃபிஷஸ்னு ஒன்றும் கிடையாது. ஃபிஷஸ் தான். மீன்கள், மீன் இனங்கள். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு அனிமலையும் டிஃப்ரெண்டாக பிரிப்பாங்க. மேமல்னா பாலூட்டி, ரெப்டைல்னா ஊர்வன. ஸோ மேமல்ஸில் என்னென்ன வரும்? யானை, சிங்கம், புலி. அதாவது குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து என்ன வரும்? மேமல்ஸில் சொல்லுவாங்க. ஸோ அனிமல்ஸில் அது ஒரு கேட்டகரி. ரெப்டைல் அப்படின்னா ஊறக்கூடியதாக இருக்கும். இது பெரும்பாலும் ரெப்டைல்ஸ் என்ன பண்ணுவாங்க? பெரும்பாலும் முட்டை தான். முட்டை போட்டு முட்டை பொரிஞ்சு அது குஞ்சா வரும். ஓகேவா? ஆமை,
ஆமை வந்து ரெப்டைல், பாம்பு, முதலை இதெல்லாம் வந்து ரெப்டைல்ல வரும். இந்த மாதிரி பேட்ஸ்ல வந்து எல்லா பறவைகளும் வரும். கிளி, புறா, காகம் எல்லாமே வந்து பேட்ஸ்ல வரும். ஃபிஷஸ்ல என்னென்ன வரும்? சாதாரண நார்மலாக இருக்கக்கூடிய மீன், கடல்ல இருக்கக்கூடிய மீன், ஆற்றுல இருக்கக்கூடிய மீன், அதை தவிர்த்து சுறா மீன் எல்லாமே வரும். ஆனால் திமிங்கலம் வந்து ஃபிஷ் கிடையாது, ஓகேவா? வேல்ங்கிறது ஃபிஷ் கிடையாது. இது வந்து ஒரு மேமல், ஓகேவா? மேமல் கேட்டகரியில் வரும். ஏன்னா வேல்ஸ் வந்து என்ன பண்ணும்? குட்டி போடாது, முட்டை போடாது. மற்ற மீன்கள் எல்லாமே முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். வெயில் வந்து என்ன பண்ணும்? குட்டி போட்டு பால் கொடுக்கும், ஓகேவா? ஸோ அந்த முட்டை போடக்கூடிய விலங்குகள் எதுவுமே வந்து என்ன பண்ணாது? பால் கொடுக்காது, ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இது சும்மா பேசிக்கான ஒரு விஷயம் தான். இது எல்லாமே அனிமல் தான். சிங்கம், பூனை, நாய், பாம்பு எல்லாமே அனிமல் தான். ஆனால் இதில் சிங்கம், பூனை, நாய் வந்து மேமல், ஓகேவா? பால் கொடுக்கக்கூடியது, குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடியது. பாம்புங்கிறது என்னது? ரெப்டைல். ரெப்டைல்னா முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கக்கூடியது, ஓகேவா? ஸோ பாம்புங்கிறது என்ன கேட்டகரியில் வரும்? பாம்புங்கிறது ரெப்டைலில் வரும். ஸோ இதுக்கு ஆட் அண்ட் அவுட் வந்து ஸ்னேக் தான், ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிஹைண்ட், அண்டர், அண்ட், ஃப்ரம். ஸோ பிஹைண்ட் அப்படின்னா பின்னால், அண்டர்னா கீழே, அண்ட் அப்படின்னா மற்றும், ஃப்ரம் அப்படின்னா முதல். ஓகே, இது வந்து நீங்க பேசிக் இங்கிலீஷ் கிராமர் தெரிஞ்சுன்னா இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும், ஓகேங்களா? 2017 NMMS இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பிஹைண்ட், அண்டர், ஃப்ரம் இது எல்லாமே வந்து ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அண்டுங்கிறது கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷனா ரெண்டு வார்த்தைகளை சேர்க்கக்கூடியது. மை, மீ, அண்ட் மை ஃப்ரெண்ட். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் அப்படிங்கிற குறிக்கிறது வந்து நான் மற்றும் என் ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பன் அப்படிங்கிற குறிக்கிறதுல தான் என்ன பண்ணுவாங்க? அண்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையே வந்து ஜாயின் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் அண்டு. ஆனால் பிஹைண்டு, அண்டர், ஃப்ரம் அப்படிலாம் வந்து ரெண்டு வார்த்தைகளை ஜாயின் பண்ணக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. ஆஹ் அது வந்து என்ன சொல்லுவாங்க? ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா? முன்னிடை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. இங்கே டிஃப்ரெண்டான ஒன்று என்னன்னா அண்டு தான், ஓகேவா? நீங்க பார்த்தா தெரியும், பின்னால், கீழே, முதல் இதெல்லாம் வந்து இது வித்தியாசமா இருக்கும். மற்றும்ங்கிறது ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையே மிஸ் பண்ண கனெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள், ஓகேவா? அதனால அதை கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து கன்ஜெக்ஷன் என்ன? இணைப்பு சொல். ரெண்டு வார்த்தைகளை இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஓகேவா? அதனால இது இணைப்பு சொல்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது? அண்டு. ஒரு செவன்த் கொஸ்டின் போலாம். கேரளா, பஞ்சாப், ஹரியானா, டெல்லி. ஸோ நாலுமே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய பேர். ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்கள் அதை பொறுமையாக கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியாவில் வந்து எத்தனை ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இதை பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஸோ நானே ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். இது ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியை பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதில் வந்து கேரளா, பஞ்சாப், ஹரியானா இது எல்லாமே ஸ்டேட், ஓகேவா? தமிழ்நாடு மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டு. டெல்லிங்கிறது யூனியன் டெரிட்டரி, ஓகேவா? யூனியன் டெரிட்டரி இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட் அப்டேட் படி. ஸோ அதே மாதிரி வந்து டெல்லியை வந்து நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? யூனியன் டெரிட்டரிலேயே டெல்லி வந்து யூனியன் டெரிட்டரி ஒரு 7 8 இருக்கு, ஓகேங்களா? 8 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த யூனியன் டெரிட்டரியிலேயே வந்து டெல்லியும் ஒரு யூனியன் டெரிட்டரி, பாண்டிச்சேரி ஒரு யூனியன் டெரிட்டரி, மாதிரி அந்தமான் நிக்கோபார் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரி, ஓகேவா? அதில் பர்டிகுலராக டெல்லி வந்து நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு கேபிட்டல் எது? கேபிட்டல் சிட்டி வந்து டெல்லி தான். அதனால அது ஸ்பெஷலாகவும் அதை சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டெல்லி, ஆட் அண்ட் அவுட். எயித் கொஸ்டின் போவோம். புஷிங், டிரைவிங், சைக்கிளிங், வாக்கிங். புஷிங், டிரைவிங், சைக்கிளிங், வாக்கிங். புஷிங்னா தள்ளுறது, இது டிரைவிங்னா ஓட்டுறது, சைக்கிளிங் அப்படின்னா சைக்கிளிங் மிதித்தல், வாக்கிங் அப்படின்னா நடத்தல். இதுல வந்து ஆட் அண்ட் அவுட் இது பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டிரைவிங், ஓகேங்களா? ஆட் அண்ட் அவுட் வந்து டிரைவிங். ஏன் அப்படின்னா புஷிங், சைக்கிளிங், வாக்கிங் இதெல்லாமே உடல் உடல் உழைக்கக்கூடியது. டிரைவிங் அப்படின்னா ஒரு வாகனத்தை ஓட்டுறது, ஓகேவா? ஸோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம், வண்டிக்குள்ள நம்ம வந்து நம்மளுடைய உடல் வந்து எந்த எந்த அசைவும் இல்லாம வண்டியை மட்டும் நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஓகேங்களா? டிரைவ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ புஷ் அப்படிங்கிறது உடல் உழைப்பு வேணும், அதுக்கு உடலை வந்து நம்ம உடல் வேலை பார்க்கணும். சைக்கிளிங்கும் வந்து காலை வந்து மிதிக்கணும், பெடல் பண்ணணும். வாக்கிங் அப்படி இருக்கும், நடக்கணும், ஓகேங்களா? ஸோ டிரைவிங்கிறது என்ன பண்ணிக்கலாம்? வண்டி ஓட்டுறது தான். வண்டி ஒரு வாகனத்தை வந்து இயக்குறது தான்.
ஸோ இதில் வந்து உடல் ஒர்க் அவுட்டுங்கிறது, ஸோ உடல் வேலைங்கிறது பெருசு கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆட் அண்ட் அவுட் என்னது? டிரைவிங். ஸோ 9th கொஸ்டின் பாருங்க. நான் ஏற்கனவே மேலே ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்னேக், வேல், லிசார்ட், டர்ட்டில். ஸ்னேக்னா பாம்பு, வேல்னா திமிங்கலம், லிசார்ட் அப்படின்னா பல்லி, டர்ட்டில் அப்படின்னா ஆமை. இதுல வந்து ஆன்சர் என்னது? வேல் தான் இது கார்டன் அவுட். ஏன் அப்படின்னா ஸ்னேக், லிசார்ட், டர்ட்டில் இது மூணுமே என்னது? ரெப்டைல்ஸ். ஓகேவா? மூணுமே வந்து முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். ஸோ ஸ்னேக் வந்து முட்டை போடும், லிசார்ட் பல்லி முட்டை போடும், டர்ட்டில் ஆமையும் முட்டை போடும். இது எல்லாமே ஊர்வன. ஓகேவா? தரையில ஊர்ந்து போகக்கூடியது. ஸோ வேல்ங்கிறது கடல்ல இருக்கக்கூடியது. அதுக்காண்டி வந்து இது வந்து ஃபிஷ்ன்னு சொல்லிடக்கூடாது. இது வந்து ஃபிஷஸ் இனங்கள்ல வராது. ஓகேவா? இது எந்த கேட்டகரியில் வரும்? வேலுங்கிறது மேமல்ல வரும். ஓகேவா? இது வந்து குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கு. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து வேல் தான். ஸோ 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சொல்லுங்க. ஸோ புல், ஜம்ப், ஹியர், ரன். புல், ஜம்ப், ஹியர், ரன். ஸோ இதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட இது 3வது கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். புல்ங்கிறது தள்ளுறது, ஜம்ப்னா குதிக்கிறது, ஹியர் அப்படின்னா கேட்கறது, ஒரு வார்த்தையை கேட்கறது, ஒருத்தவங்க பேசுறதை கேட்கறது, ரன் அப்படின்னா ஓடுறது. இது எல்லாமே புல், ஜம்ப், ரன் எல்லாமே வந்து பிசிக்கல் ஒர்க். ஹியர்ங்கிறது பிசிக்கல் ஒர்க் கிடையாது. ஓகேவா? இது வந்து இதுக்கு வந்து நம்ம உடலை வந்து உழைக்க ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சும்மா இருந்தால் கூட யாராவது பேசி நம்ம காதில் கேட்கும். ஸோ இல்லை, இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? ஹியர் தான் ஆட் அண்ட் அவுட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மாடல்லையே அடுத்தடுத்த வருஷங்களில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. பிசிக்கல் அண்ட் நான் பிசிக்கல் ஒர்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்எம்எம்எஸ்ல வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. அது மாதிரி இந்த மேமல் சப்டைல பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி, இந்த மாதிரி ஊர்களுடைய பேர் பேஸ் பண்ணி வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இங்க அடுத்த ஒரு கொஸ்டின் வருது பாருங்க. 2014 ஒரு கொஸ்டின் இருக்கு. சார் 2017 ஒரு கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி 2018 ஒரு கொஸ்டின் வருது பாருங்க. கேரளா, தமிழ்நாடு, ஹரியானா, மேற்கு வங்கம். கேரளா, தமிழ்நாடு, ஹரியானா, மேற்கு வங்கம். இது நாலுமே வந்து ஸ்டேட் தான். கேரளா ஒரு ஸ்டேட்டு, தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டு, ஹரியானா ஒரு ஸ்டேட்டு, மேற்கு வங்கம், மேற்கு வங்காளம் சொல்லுவாங்க, வெஸ்ட் பெங்கால். ஸோ இதுவுமே ஒரு ஸ்டேட்டு. ஸோ இது நாலுல வந்து ஏதோ ஒன்று மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நாலுமே ஸ்டேட்டா இருக்கு. என்ன என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னு கொஞ்சம் யோசிங்க. ஸோ இது நாலில் வந்து ஒன்று மூணு ஸ்டேட்டு, ஒன்று யூனியன் டெரிட்டரி, இல்லைன்னா மூணு வந்து ஸ்டேட்டு, ஒன்று வந்து ஒரு ஸ்டேட்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஊரோடைய பேர். அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆர்ட் அண்ட் அவுட் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நாலுமே ஸ்டேட்டாக இருக்கும்போது அதுக்குள்ள சிறப்பம்சங்கள் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்க்கணும். இப்போ கேரளா, தமிழ்நாடு ரெண்டுமே சவுத் இந்தியா. சரி, இப்போ மூணுமே சவுத் இந்தியாவை இருந்துட்டு ஒன்று மட்டும் நார்த் இந்தியாவா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா ஹரியானா, மேற்கு வங்கம் ரெண்டுமே வந்து நார்த் இந்தியாவில் வரும். இப்போ கேரளா, தமிழ்நாடுங்கிறது சவுத் இந்தியாவில் வருது. ஸோ இதை வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியாது. வேற என்ன பண்ணலாம்? இந்த கேரளா, தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா கடல் இருக்கு. கேரளாவில் கடல் இருக்கு, தமிழ்நாட்டில் கடல் இருக்கு, வெஸ்ட் பெங்காலையும் கடல் இருக்கு. ஸோ இந்தியன் மேப் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் எல்லாமே கடற்கரையில் இருக்கு, கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஸ்டேட். ஹரியானாங்கிறது வந்து இன்டர் கான்டினென்ட் ஸ்டேட். ஓகேவா? ஹரியானா சுற்றி ஹரியானாங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் பஞ்சாப் இருக்கும், இந்த பக்கம் உத்தரகாண்ட் இருக்கும், உத்தரப்பிரதேஷ் இருக்கும், டெல்லி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் போனால் பாகிஸ்தான் பார்டர் இருக்கும். ஸோ எந்த பக்கமே கடல் இருக்காது. ஓகேவா? ஸோ ஹரியானாங்கிறது ஒரு இன்டர் லாக்டு ஸ்டேட், இந்த லேண்ட் ஸ்டேட். ஓகேவா? லேண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு. பாக்கி இருக்கக்கூடிய கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் எல்லாமே கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஸ்டேட். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு இந்தியாவுடைய மேப் இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சும்மா ரஃபாக வரைகிறேன். இப்போ ஹரியானா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்கு. ஸோ பாகிஸ்தான் ஃபுல்லாக லேண்டு தான், இந்த பக்கம் கடல் கிடையாது. இப்போ வெஸ்ட் பெங்கால் இந்த இடத்துல இருக்கும், தமிழ்நாடு இந்த பக்கம் இருக்கு, கேரளா இங்கே இருக்கு. ஸோ இது இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் கடல் இருக்கு, இங்கேயும் கடல் இருக்கு, இங்கேயும் கடல் இருக்கு. ஸோ ஹரியானாவில் மட்டும் இல்லை, கடல் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதான். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். இதுக்கு ஆன்சர் என்னது? ஹரியானா. ஓகேவா? 12th கொஸ்டின் பாருங்க. பிஃபோர், நவ், அகெயின், ஆஃப்டர். பிஃபோர், நவ், அகெயின், ஆஃப்டர்.
ஸோ பிஃபோர் அப்படின்னா முன்னாடி, முன்னாடி நடந்தது. நவ்னா இப்போ நடக்கிறது. பிறகு ஆஃப்டர், ஆஃப்டர்னா பின்னாடி, பிறகு நடக்கக்கூடியது அப்படின்னு குறிக்கும். அகெயின் அப்படின்னா திரும்பியும் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே காலத்தை குறிக்கக்கூடியது. பிஃபோர், நவ், ஆஃப்டர் எல்லாமே டைம் குறிக்கிறது. ஓகேவா? ஸோ பிஃபோருங்கிறது முன்னாடி, இறந்த காலத்தை, முன்னாடி நடந்துச்சு, பிஃபோர் இது நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை குறிக்குது. ஸோ முன்னாடி இறந்த காலத்தை குறிக்கும். நவ் அப்படிங்கிறது நிகழ்காலத்தை, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தை குறிக்கும். ஆஃப்டருங்கிறது ஃபியூச்சரை குறிக்கும், எதிர்காலத்தை குறிக்கும். அகைன் அப்படின்னா திரும்பியும் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து காலத்தை குறிக்கல, அகைன்ங்கிறது காலத்தை குறிக்கல. பாக்கி இருக்கக்கூடிய எல்லாமே காலத்தை குறிக்குது. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆர் அண்ட் அவுட் வந்து அகைன் தான். ஓகேங்களா? இப்போ 12th கொஸ்டின் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ 13th கொஸ்டின். மூக்கு, கண்கள், தோல், பல். இங்கிலீஷ்ல பாருங்க, நோஸ், ஐசஸ், ஸ்கின், டீத். இது பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? எல்லாமே உடலுடைய உறுப்புகள் தான். ஓகேவா? மூக்கு உடலுடைய உறுப்பு, கண்கள் உடலுடைய உறுப்பு, தோலும் உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான். பல்லுங்கிற ஒரு உறுப்பு. உறுப்புகளோட உடல்ல இருக்கக்கூடிய ஒரு பாகம். ஓகேவா? ஸோ நோஸுங்கிறது மூக்கு. ஸோ நம்ம ஏதாவது ஸ்மெல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நோஸ் வேணும். இது ஒரு உணர்வு உறுப்பு. ஓகேவா? உணரக்கூடிய ஒரு விஷயத்தை உணரக்கூடிய உறுப்பு. இந்த மாதிரி ஐசஸ்ங்கிறது என்னது? பார்க்கக்கூடிய உறுப்பு. இதுவும் ஒரு உணர்வு உறுப்பு. ஸ்கின்ங்கிறது நம்ம டச் பண்றது, நம்ம ஹீட்டு, குளிர் எல்லாத்துக்குமே தெரியுதுக்குன்னா ஸ்கின் தேவைப்படும். ஸ்கின் இல்லைன்னா நம்மளால அந்த விஷயத்த வந்து உணர முடியாது. ஸோ இது மூணுமே வந்து உணரக்கூடிய உணர்வு உறுப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ உணர்வு உறுப்புன்னு சொல்லுவாங்க. உம் இந்த டீத்துங்கிறது உணவு உறுப்பு கிடையாது. ஸோ உணவுப் பொருட்களை வந்து நம்ம மெல்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு உடல்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் பல். ஓகேவா? அந்த பல்லை நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஏதாவது ஒரு உணர்ச்சி இருக்குமா? இருக்காது. நான் கண்ணுங்கிறது உங்களுக்கு பார்வையை கொடுக்கும். அது மாதிரி நோசஸ்ங்கிறது ஸ்மெல்ல வந்து உணரக்கூடியும். ஸ்கின்னுங்கிறது நம்மளுடைய ஹீட்டு ஹீட்டு, கூல் எல்லாத்தையுமே வந்து நம்ம உணரணும் அப்படின்னா ஸ்கின் தேவை. ஏன்னா டீத்துங்கிறது உணர்வு உறுப்பு கிடையாது. ஓகேவா? நீங்க ஆட் அண்ட் அவுட் வந்து டீத் தான். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்ட்ரீம், ஸ்ட்ரீம், பாண்ட், ப்ரூக், ரிவர். ஸ்ட்ரீம் அப்படின்னா நீர்வீழ்ச்சி கிடையாது. ஓகேவா? ஃபால்ஸ் அப்படின்னா நீர்வீழ்ச்சி. ஸ்ட்ரீம் அப்படின்னா நீரோடை. நீரோடை. ஃபால்ஸ் அப்படின்னா தான் என்னது? நீர்வீழ்ச்சின்னு தப்பா கொடுத்துருக்காங்க. பாண்ட் அப்படின்னா குளம். ப்ரூக் அப்படின்னா சிற்றாறு, சின்ன ஆறு. ஸோ ஆறுலாம் பெருசா ஓடுறதுக்கு முன்னாடி மலையில இருந்து சின்ன சின்ன ப்ரூக்ஸாக தான் வரும். சின்ன சின்ன ப்ரூக்ஸாக மெர்ஜ் ஆகி தான் பெரிய ஒரு ஆறா ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ப்ரூக்குங்கிறது சிற்றாறு, ரிவருங்கிறது ஆறு. மொத்தம் எல்லாமே ஓகே தான். ஸோ இதில் வந்து ஆடணும் அப்படின்னா பாஸ் பண்ணிட்டு நீங்கள் இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாண்ட். ஓகே, ஆடணும் அப்படின்னா அது பாண்ட். ஏன் அப்படின்னா நீரோடை, சிற்றாறு, ஆறு எல்லாமே வந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ குளம்ங்கிறது அதுக்கான நீர் உள்ள வர்றதுக்கு வெளியில போறதுக்கான பெருசு சோர்ஸ் இருக்காது. தண்ணி ஓடிக்கிட்டே இருக்காது, தேங்கி நிற்கும். ஓகேவா? குளத்துல தண்ணி தேங்கி நிற்கும். ஆனால் ஸ்ட்ரீம், ப்ரூக், ரிவர் எல்லாமே தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் எல்லாமே நாலுமே நீர்நிலைகள் தான். ஓகேவா? தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள் தான். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா பாக்கி இருக்கக்கூடிய மூணு இடத்துலையும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பாண்டுங்கிற இடத்துல வந்து தண்ணி ஓடாது, ஸ்டாக்னன்ட் ஆகி நிற்கும். ஓகேவா? தேங்கி நிற்கும். ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து ஆர் அவுட் என்னது? பாண்டு தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கென், லயனஸ், கப், கவ். தமிழ்ல வந்து கென் அப்படின்னா பெட்டேன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பெண் கோழி. ஓகேவா? கென் அப்படின்னா காக் அப்படின்னா சேவல். ஓகேவா? காக் அப்படின்னா சேவல். கென் அப்படின்னா கோழி. ஓகேவா? பெட்டை கோழி, பெண் கோழி. அது மாதிரி லயன் அப்படின்னா சிங்கம். லயனஸ் அப்படின்னா பெண் சிங்கம்னு அர்த்தம். ஸோ கப் அப்படின்னா குட்டி. ஏதாவது ஒரு விலங்குடைய குட்டியை தான் என்ன சொல்லுவாங்க? கப்புன்னு சொல்லுவாங்க. பர்டிகுலர் சிங்கத்துடைய குட்டியை வந்து கப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது மாதிரி கவ் அப்படின்னா பசுமாடு. ஸோ மாடுலேயே வந்து பெண் மாடை தான் என்ன சொல்லுவாங்க? பசுன்னு சொல்லுவாங்க, கவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மாடை என்னன்னு சொல்லுவாங்க?
ஆண் மாடை புல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ புல்னா காளை, ஆண் மாடு. கவ் அப்படின்னா பசுமாடு. ஸோ இது வந்து ஆண், இது வந்து பெண். ஸோ பேசிக்கான ஒரு இங்கிலீஷ் வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய வார்த்தைகள். தெரியாதையும் பிரச்சனை இல்லை, இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க, நிறைய சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணும்போது நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கென், இது வந்து பெண் கோழி. லைனஸ்ங்கிறது பெண் சிங்கம். கவுங்கிறது மாடுலேயே பெண் மாடு. ஓகேவா? ஆனால் கப்புங்கிறது என்னன்னா குட்டியை குறிக்கும். ஒரு அனிமலுடைய குட்டியை தான் கப்புன்னு சொல்லுவாங்க. பர்டிகுலர் சிங்கத்துடைய குட்டியை வந்து கப்புன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பெண். ஒரு விலங்குல ஒவ்வொரு விலங்குலையும் பெண்ணை குறிக்கக்கூடியது. ஓகேவா? அந்த கப்புங்கிறது மட்டும் என்னது குறிக்குது? குட்டியை குறிக்குது. ஓகேவா? அதனால இது கரெக்டான ஆன்சர் என்னது? ஆடர் நோட். ஆடர் நோட் வந்து கப்பு தான். ஓகேவா? ஸோ மற்ற எல்லாமே வந்து பாலினத்தை குறிக்கும். பாலினம், மேலா ஃபீமேலாங்கிறது குறிக்கும். இதை மட்டும் என்ன குறிக்குது? அந்த விலங்குகளுடைய குட்டியை குறிக்குது. ஓகேவா? அதனால வந்து இந்த ஆடர் நோட் வந்து கப்பு தான். இப்போ 16வது கொஸ்டின் பாருங்க. ஸோ தொடர்ந்து இந்த கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த ஸ்டேட் பேஸ் பண்ண கொஸ்டின் இந்த வருது. லாஸ்ட் இயர்லேயும் வந்துச்சு, இங்கேயும் வந்திருக்கு பாருங்க. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, கொல்கத்தா. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, கொல்கத்தா. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, கொல்கத்தா. நல்லா பாருங்க. ஸோ இது மாதிரி 2017லையும் 17ல கேட்டிருக்காங்க, 18ல கேட்டிருக்காங்க, 16லையும் கேட்டிருக்காங்க, 19லையும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2020லையும் பாருங்க. அதுக்கப்புறமும் இதே மாதிரி வருது. 2020, 21லையுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு நாட்டுடைய பேரோ, ஸ்டேட்டுடைய பேரோ இந்த மாதிரி வருது. இப்போ கேரளாங்கிறது ஒரு ஸ்டேட்டு, கர்நாடகாங்கிற ஒரு ஸ்டேட்டு, தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்டு, கல்கத்தாங்கிறது ஸ்டேட் கிடையாது. கல்கத்தாங்கிறது வெஸ்ட் பெங்கால் நம்ம மேலே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதோடைய தலைநகரம், கேபிட்டல். இப்போ தமிழ்நாடுடைய கேபிட்டல் என்ன? அது சென்னை. கர்நாடகாவுடைய கேபிட்டல் வந்து பெங்களூரு. கேரளாவுடைய கேபிட்டல் வந்து திருவனந்தபுரம். ஸோ கேரளாவுடைய கேபிட்டல் வந்து திருவனந்தபுரம், கர்நாடகாவுடைய கேபிட்டல் வந்து பெங்களூரு, தமிழ்நாடுடைய கேபிட்டல் வந்து சென்னை. அது வந்து இங்கே வந்து வெஸ்ட் பெங்கால் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இது வந்து இதுவும் ஒரு ஸ்டேட்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே கல்கத்தான்னு கொடுத்துட்டாங்க. ஒரு ஸ்டேட்டோடைய கேபிட்டல் சிட்டியை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஆட் அண்ட் அவுட் வந்து கொல்கத்தா தான். ஓகேவா? அடுத்து 17வது கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் பாருங்க. தருமபுரி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், கடலூர். ஸோ இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4 டிஸ்ட்ரிக்டுடைய பேர். தருமபுரி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், கடலூர். தமிழ்நாட்டில் மொத்தம் 32ஓ 33 டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக கான்செப்ட் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு? ஓகேங்களா? ஹவு மெனி டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு? ஸோ இதுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. மொத்தம் 32 இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சவங்க நீங்கள் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தருமபுரி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், கடலூர். தருமபுரி, கன்னியாகுமரி நம்ம ஏற்கனவே நம்ம மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே பேஸ் பண்ணி நீங்கள் வரலாம். ஸோ கன்னியாகுமரிங்கிறது கடல் கடல் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். ராமநாதபுரத்துலையும் கடல் இருக்கு, கடலூர்லையும் கடல் இருக்கு. தருமபுரிங்கிறது ஒரு இன்டர்லாக், லேண்ட் லாக்டு டிஸ்ட்ரிக்ட். பாக்கி இருக்கக்கூடிய 4 டிஸ்ட்ரிக்ட்லையுமே கடல் இருக்கும். ஓகேவா? கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் தருமபுரி மட்டும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அது நார்த் சைடில் இருக்கும். ஆஹ் எப்படி சொல்ல, இந்த கர்நாடகா, தமிழ்நாடு பார்டர் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கும். ஸோ அங்கே வந்து கடல் கிடையாது. அந்த ஸ்டேட், அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற சுற்றி எங்கேயுமே கடல் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஆர்டர் அவுட் வந்து தருமபுரி தான். ஸோ ஓகே, 18th கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து சொல்லுங்க. ஸோ ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு அப்புறம் இங்கே ஒரு ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பார்த்தாலே தெரியுது. இது வந்து பேசிக்காக மேக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய கால்குலேஷன் சிம்பிள். ப்ளஸ்ஸு, மைனஸு, இன்ட் எல்லாமே. ஆனால் இது வந்து மேக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்டான இருக்கக்கூடியது வந்து இந்த ஸ்டார் தான். கான்செப்ட் என்ன இருக்கு? ஸ்டார் தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 19வது கொஸ்டின் பாருங்க. ஆசியா, அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, அர்ஜென்டினா. ஆசியா, அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, அர்ஜென்டினா. ஸோ இது நாலுமே வந்து இந்தியா லெவலில் இல்லை, உலகம் ஃபுல்லாக பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ ஆசியா, அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா காண்டினென்ட். ஓகேங்களா? கண்டன்ட்னு சொல்லுவாங்க. உலகம் ஃபுல்லாக எத்தனை காண்டினென்ட் இருக்குது? 7 கண்டங்கள் இருக்குது. ஓகேவா?
ஸோ இங்கிலீஷில் வந்து கான்டினென்ட் சொல்லுவாங்க. தமிழில் வந்து கண்டங்கள். ஆசியா, ஆப்பிரிக்கா, அப்புறம் ஐரோப்பா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. 7 காண்டினென்ட் இருக்குது. அண்டார்டிகா, இந்த மாதிரி 7 காண்டினென்ட் இருக்குது. ஆஸ்திரேலியா, இதெல்லாம் வந்து காண்டினென்ட். ஓகேவா? ஸோ இந்த அர்ஜென்டினாங்கிறது நாட்டுடைய பேர். பாக்கி இருக்கக்கூடிய மூணுமே வந்து காண்டினென்ட்டோடைய பேர். ஓகேவா? இந்த இந்த ஆப்பிரிக்காங்கிற காண்டினென்ட்ல கிட்டத்தட்ட எத்தனை நாடு இருக்கு? 50க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. ஸோ அண்டார்டிகாங்கிறது பூமியில வந்து பூமியுடைய உலக உலக கோளத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கீழே ஐஸ் கட்டியா இருக்கக்கூடிய ஒரு காண்டினென்ட் தான் அண்டார்டிகா. ஸோ அதுலேயுமே வந்து நிறைய மிகப்பெரிய இடத்த குறிக்கும். ஸோ ஆசியாங்கிறது என்னது? ஆசியாங்கிறது நம்ம வாழக்கூடிய இந்தியா இருக்கக்கூடிய காண்டினென்ட். ஸோ இந்தியா மட்டும் தவிர்த்து இந்தியா, ரஷ்யா, சீனா, ஆஹ் சவுத் சாரி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் நிறைய சொல்லுவாங்க. ஜப்பானு, ஆஹ் தாய்லாந்து, கம்போடியா, அதே மாதிரி நிறைய இது வந்து இருக்கு. ஓகே, பல நாடுகள் சேர்ந்தது தான் ஆசியா. இந்த மாதிரி பல நாடுகள் சேர்ந்தது தான் அண்டார்டிகா. பல நாடுகள், ஆப்பிரிக்காங்கிறது சவுத் அமெரிக்கா, ஆஹ் இதே மாதிரி நிறைய நாடுகள் இருக்கு. ஓகேவா? அர்ஜென்டினாங்கிறது எப்படின்னா, அர்ஜென்டினாங்கிறது சவுத் அமெரிக்காங்கிற ஒரு காண்டினென்ட் இருக்கும். ஓகேவா? தெற்கு அமெரிக்க காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அமெரிக்கா தென் அமெரிக்க காண்டினென்ட் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அர்ஜென்டினாங்கிறது ஒரு நாட்டுடைய பேர். இதை தவிர்த்து அங்கே பிரேசில், ஆஹ் நிறைய நாடுகள் இருக்கு. பிரேசில் அதுன்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் இருக்கு. ஸோ அர்ஜென்டினாங்கிறது ஒரு நாட்டுடைய பேர். ஓகேவா? ஸோ இங்கே டிஃப்ரெண்டான இருக்குது என்ன? அர்ஜென்டினா தான் ஆடணும் அவுட். ஸோ 20வது கொஸ்டின். 20வது கொஸ்டின் பாருங்க. இசோபேக்கஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன் பைல் டக்ட் ஸ்கின். தமிழ் சொல்லணும்னா உணவு குழாய், உணவு குழாய், பெருங்குடல், பித்தப்பை, தோல். ஸோ இதில் ஆடணும் அவுட். இது ஈஸியானது தான். ஸோ எசோபேக்கஸ்ங்கிறது உணவு குழாய். நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, உணவு தொண்டையிலிருந்து இரைப்பைக்கு போகக்கூடிய அந்த பேசேஜ் இருக்கா, அந்த குழாய். அதை தான் வந்து உணவு குழாய்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டா உணவு குழாய்னு போட்டிருக்காங்க. பெருங்குடல்ங்கிறது என்னது? உணவு குழாயிலிருந்து இரைப்பையிலிருந்து செமிச்சு வெளியில போகக்கூடிய உணவு பெருங்குடல் போய் அதுக்குள்ள சிறுகுடல் போய் வெளியில என்ன ஆகும்? மலமா வெளியில போகும். ஸோ இது வந்து ஒரு உடல் உள்ள இருக்கக்கூடிய உறுப்பு. இது உடல் உள்ள இருக்கக்கூடிய உறுப்பு. பித்தப்பைங்கிறது உடல் உள்ள இருக்கக்கூடிய உறுப்பு. தோலுங்கிறது என்னது? உடலுக்கு வெளியில இருக்கக்கூடிய உறுப்பு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பாக்கியிருக்கக்கூடிய மூணுமே வந்து உள்ளுறுப்புகள். ஓகேவா? தோல் மட்டும் வெளி உறுப்பு. ஸோ இது கான்செப்ட் வந்து என்னது? ஸ்கின்னுங்கிறதா ஆடம் அவுட். ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல பண்ணுங்க. நான் பார்த்துட்டு ரிப்ளை கொடுப்பேன். தொடர்ந்து இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்கள் ஸ்கூலில் படிக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது யூஸ் ஆகலாம். ஸோ என்எம்எம்எஸ் எக்ஸாம், என்டிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இதை தவிர்த்து டிஎன்பிஎஸ்சி, டிஎன் போலீஸ் எக்ஸாம்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம சிங்கிள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், ரயில்வேஸ், எஸ்எஸ்சி, ஸோ அவங்களுக்கும் வந்து இதே பேட்டர்ன் கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்களே இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இது இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே வந்து இந்த 30 டாப்பிக்கில் மூணாவது யூனிட் பார்த்துருந்தா, இப்போ 7வது யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற யூனிட்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். மொத்தம் உங்களுக்கு என்எம்எஸ் எக்ஸாமுக்கு முன்னாடியே, குறைஞ்சது என்எம்எஸ் எக்ஸாம் ஜனவரியில் வரும். உங்களுக்கு டிசம்பருக்குள்ளேயே மேக்ஸிமம் இந்த 30 டாப்பிக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு தாட்டி ரிவிஷன் பண்ணிட்டீங்க, ஒரு 2 டைம் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து என்எம்எம்எஸ் எக்ஸாமில் 90க்கு 80+ கொஸ்டின் வந்து கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.